கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துங்க. தேவனால படைக்கப்பட்டு தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல பார்க்க போறோம் போதும். பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாக விளங்கும். நீங்க பலவீன மத்தியில அவருடைய பலன் பூர்ணமா விளங்கும். கிறிஸ்தின் வல்லமை உங்க மேல தங்கும். நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய வல்லமை உங்களுக்கு பெருகும். சந்ததிக்கு பார்க்கும்போது சங்கீதம் 22வது சங்கீதம் 30வது சொல்லுகிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இல்லைங்களா? சந்ததிக்கு வசனம் இன்னைக்கு சொல்லி கொடுக்காத திரளான பேர் இருக்கிறாங்க. வேதாகமத்தில் பாருங்க, உபாகமம் 4வது அதிகாரம் உபாகமம் 6வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்க பொழுது, நீ அவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. 4 விதமானது. உட்காரும் போதும், வீட்டில் நடக்கும் போதும், படுக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும். இந்த வேதாகமத்தை குறித்து பேச சொல்லிக்கிறாங்க, போதிக்க சொல்லிக்கிறாங்க. ஆனா வேதாகம் சொல்லுகிற சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு இருக்கு. இன்னைக்கு சந்ததி பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே வேத வசனத்தை இதயத்துல பதிக்க வைங்க. நல்ல காரியங்களை விதைச்சு வைங்க. பின்னாடி வருகிற நாட்களில் பிள்ளைகள் நல்ல கனிகளை கொடுக்கிற சந்ததியா கர்த்தர் உருவாக்குவார். நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இதை பார்க்கிற கேட்கிற சரீரத்துல காணப்படும் எல்லா பலவீன கட்டுகள் அறுக்கப்படட்டும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல பலன் பூர்ணமா விளங்கும் என்று வார்த்தைபடி சங்கீதம் 90வது சங்கீதம் 14வது வசனம் சொன்னது போல, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்கள் எமது கிருபையால திருப்தி யாக்கும் என்று வார்த்தைபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் புதிய கிருபைக்குள்ள கடந்து வர உதவி செய்யும். புதிய எண்ணங்களுக்குள்ள, புதிய யோசனைக்குள்ள தேவனே இத்தனை பெரிய திட்டத்துக்காக சோத்திரம். காத்து கொள்ள வீராக பிள்ளைகளை நடத்தும், மகிமைப்படும். ஒவ்வொரு கூட மகிமைப்படும் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.